எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் பந்தயம் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுமமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையா நின்று பறிவோடு மறந்தால் செய்யும் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று பிரதோஷம் சுபமுகூர்த்தம் சிறப்பான நாள் 14/5/2026. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. தெற்கு திசை நோக்கி போறதா இருந்தால் தைலம் கொஞ்சம் தேய்ச்சுங்க, காரிய தடை வராது. இன்றைய திதி துவாதசி திதி காலை 8 மணி 13 நிமிடம் வரை, பின்பு திரையோதசி திதி. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். யோகம் பிருத்தி நாம யோகம் மதியம் 3 மணி 25 நிமிடம் வரை, பின்பு ஆயுஷ்மான் நாம யோகம். கரணம் தைத்துளை கரணம் காலை 8 மணி 13 நிமிடம் வரை, பின்பு கரசை கரணம். சந்திராஷ்டமம் சிம்ம ராசி பூர நட்சத்திரக்கு இரவு 8 மணி 6 நிமிடம் வரை, பின்பு உத்திர நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேசராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், ரிஷபராசியில் புதன் மற்றும் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம இந்த வைகாசி மாசத்துக்கு உண்டான பலன்கள் நேற்றுக்கு சிம்ம ராசி வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் வைகாசி மாசத்துல 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல வந்து பயணம் செய்கிறார். ஓகேங்களா? அதுவும் சந்திரனோட நட்சத்திரம் உங்க ராசிக்கு 11ஆம் அதிபதியோட சாரத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க புதன் பகவான். நிச்சயமாக உங்கள் லைஃப்ல நல்ல வெற்றி வாய்ப்புகள் அமோகமாக இருக்கும். இந்த வைகாசி மாசத்துல பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான பாக்கியங்கள் வந்து உண்டு. இடமாற்றம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சந்திரனாவே மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால கண்டிப்பாக பயணங்கள் மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து உண்டு. பதவி பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே இந்த வைகாசி மாசத்துல வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி சனி பகவானோட 7ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கறனால நீங்க எல்லாத்துலயுமே கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? நிதானமாக செயல்பட வேண்டும். பேச்சுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான நன்மை அதிகாரம் நிச்சயமாக உண்டு. அடுத்து 2ஆம் இடம் அப்படிங்கிற அமைப்புல வந்து பார்த்துக்கிட்டோம்னா வருமானம் குடும்பம் தனம் வாக்குன்னு சொல்லக்கூடிய இடம். இந்த 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்துல வந்து பயணம் செய்கிறாரு செவ்வாயோட சாரத்துல. இந்த 2ஆம் இடத்தை இந்த வைகாசி மாசத்துல குரு பகவானும் செவ்வாயும் மற்றும் சந்திரனும் பார்வை செய்கிறாங்க. சிறப்பான அமைப்பு. நல்ல வருமானம் நிச்சயமாக உண்டு. தொழில் பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். வாக்கு வன்மை கூடும். உங்களோட வாக்குக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும். வாகனத்தால் வருமானம் உண்டு. வாகனம் தொழில் செய்கிறவங்களுக்கு வாகனத்தால் நல்ல வருமான அமைப்புங்கிறது ஏற்படும். பேச்சில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? தாய் சகோதரனால நிச்சயமாக அதிகப்படியான நன்மைகள் வந்து உண்டு கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு. அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது சகோதரன், இளைய சகோதரன் சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதை பொறுத்த வரைக்கும் இந்த 3ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. ஓகே, அவரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேதுவோட சாரத்துல பயணம் செய்கிறாங்க. இந்த 3ஆம் இடத்தை சூரியனும் புதனும் பார்வை செய்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களோட மாமனாரோ அல்லது இளைய சகோதர சகோதரிக்கு பேர் புகழ் நிச்சயமாக உண்டு. அரசு வழியில் நன்மைகள் வந்து கண்டிப்பாக உண்டு. அவங்க நிச்சயமாக ஆரோக்கியத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டும். அவங்கள பொறுத்த வரைக்கும்
கடன் வாங்கிடவே கூடாது இந்த வைகாசி மாசத்துல. அதாவது கன்னி ராசியில பிறந்தவங்களோட தம்பி, தங்கச்சி அல்லது மாமனார் கடன்கிற விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா வெளியில வர்றது ரொம்ப 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 கஷ்டம். அதே மாதிரி புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பு நிச்சயமாக உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி தாய்மாமன் அல்லது நண்பர்கள் வழியில இவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். அடுத்தது 4ஆம் இடம் தாய்ஸ்தானம். கன்னி ராசிக்கு 4ஆம் இடமான குரு பகவான் அவர் 10ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரன், குருவும் மற்றும் சனி பகவான் பிளஸ் ராகு பகவானோட பார்வை விழுது. அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு உழைக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். கன்னி ராசியில பிறந்தவங்களோட தாய் ஊருக்கு உழைக்கிறவங்களாக இருப்பார்கள். தொழில் வகையில நிச்சயமாக ஒரு போட்டி, பொறாமை எல்லாமே இருக்கும். அரசு வழியில சில தொந்தரவுகள் வரும், கவனம் தேவை. அதாவது தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுல வருமான வரி கரெக்டாக கட்ட வேண்டும். அல்லது அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வண்டிக்கு உண்டான வாடகை, இன்சூரன்ஸ், லைசன்ஸ், ரினிவல் எல்லாமே சரியா பண்ணி வைக்க வேண்டும். ஸோ அரசாங்கத்தால் சில இடையூறுகள்ங்கிறது இந்த வரி சம்பந்தப்பட்ட விஷயம் கட்டலன்னா அதுல கண்டிப்பாக இடையூறுகள் உண்டு. அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது தாய் மட்டும் இல்லை, வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. நிச்சயமாக வாங்கலாம். நீங்க புது வண்டியும் வாங்கலாம் அல்லது பழைய வண்டி செகண்ட்ஸ்லயும் வாங்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தான் உண்டு. இந்த வைகாசி மாசத்துல வாங்குறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது 5ஆம் இடம் குழந்தையை குறிக்கக்கூடியது. கன்னி ராசிக்கு 5ஆம் அதிபதியான சனி பகவான் 7ஆம் இடத்துல பயணம் செய்கிறார் சுயசாரத்துல. அப்ப கன்னி ராசியில பிறந்தவங்களோட குழந்தைகள் டீனேஜ் வயசுல இருந்தால் நிச்சயமாக காதல் வயப்படுவார்கள். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அவங்களுக்கு அலைச்சல்கள் குணம் உண்டு. பயணத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக உண்டு. முயற்சி, வீரியம், வெற்றி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த நினைத்த காரியம் அவங்க லைஃப்ல நடக்கும். இந்த காதல்ங்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இந்த குரு பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. இந்த குரு பெயர்ச்சி இப்போ வரப்போகுது. அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம்ங்கிறது அரசியல குறிக்கக்கூடியது. இந்த 5ஆம் அதிபதியான சனி பகவான் சுயசாரத்துல 7ஆம் இடம்ங்கிறது மக்கள் தொடர்பு. அப்ப இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு. ஏன்னா சனி பகவான் புஷ்கர நாமத்துல 7ஆம் இடத்துல பயணம் செய்யறாங்க. அதனால கண்டிப்பாக கன்னி ராசியில பிறந்தவங்களோட அரசியல் லைஃப் செம்ம அற்புதமாக, அமோகமாக, நிச்சயமாக இருக்கும். ஓகேங்களா? கன்னி ராசியோட தொடர்ச்சி நாளைக்கும் பார்க்கலாம். வேலை வாய்ப்புலேருந்து தந்தை, மற்ற தொழில், வெளிநாடு அமைப்பெல்லாம் நாளைக்கு நம்ம ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினச்சிக்கிட்டு எழுதுங்க. 100 நாளில் சக்ஸஸ் உண்டு. கோரிக்கையை மாற்றக்கூடாது. ஆனால் டெய்லி நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். நம்பரை நீங்கள் வீடியோ பார்த்து வாட்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் நம்மளோட வீடியோஸ் வரும். அதிகபட்சம் போனால் 12 நிமிஷம் தான் வரும். அதுக்கு மேலே போகாது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஜோதிட தகவல் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்து பயனடைங்க. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 90. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 85. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 80. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 16. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 10. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 12. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 26. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 51. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 54. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 66. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 88. இவை அனைத்தும் காமனான எண் தான். உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போன் நம்பர்,
பாஸ்வேர்டு எங்கெல்லாம் பயன்படுத்துறீங்களோ மொபைல் லாக்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பாஸ்வேர்டு எல்லாம் அதிர்ஷ்டமான பாஸ்வேர்டா சில பேர் வந்து விரயம் ஆகிட்டே இருக்கும், கண்டுபிடிக்கவே முடியாது என்னதான் ஜாதகம் பார்த்தாலும். காரணம் அங்கே வந்து நெகட்டிவான நம்பரை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பாஸ்வேர்டில். அப்போ நிச்சயமாக கண்டிப்பாக பணம் விரயமாகும். இதுலேருந்து மாற்றிக்கிறதுக்கு கீழே உள்ள எண்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக குருக்காணிக்கை வாங்கிட்டு தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான எண் குறித்து தரப்படும். இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.